ராமேஸ்வரத்தில் நடைபெறும் பாம்பன் பாலத்தின் திறப்பு விழாவிற்கு பிரதமர் செல்ல உள்ள நிலையில் சாலையின் இருபுறங்களிலும் இரும்பு தடுப்பு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் கூடுதல் நிலவரங்கள் என்ன? வணக்கம் பத்மவன். அதாவது பாம்பன் நிலப்பரப்பையும் மண்டல் நிலப்பரப்பையும் பாம்பன் தீவையும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த பாம்பன் ரயில் பாலம். இந்த ரயில் பாலம் கடந்த 100 ஆண்டுகளை கடந்த சூழலில் கடந்த 2022ஆம் ஆண்டு தொழில்நுட்ப பழைய பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு மண்டலத்திலிருந்து இயங்கி வந்தது. இதற்காக மத்திய அரசு சார்பில் சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது செங்குத்து தூக்கு பாலம் தற்போது அமைக்கப்பட்டு பணிகள் முற்றிலும் நிறைவேற்ற சூழல்ல இந்த பாலத்தை பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வருவதற்காக இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் உளவு அமைப்பினர் ஏராளமானவர் தற்போது பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டு வருகிறாங்க. அவ்வப்போது பிரதமர் பங்கேற்கக்கூடிய பகுதிகளில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த சூழலில் பிரதமர் வந்திருங்க. அதாவது இலங்கையில் பிரதமர் இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மண்டபம் கேம்பில் விமான தளத்துல இறங்குறாங்க. அங்கிருந்து ராமேஸ்வரம் கோவில் வரை தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அதாவது மண்டபம் கேம்பில் ராமேஸ்வரம் வரை 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரும்பு தடுப்புகள் தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் தற்போது 2 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் அதாவது முழுமையாக இந்த பணிகள் நிறைவேற்ற பிறகு ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதுமே தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் வர உள்ளது. இதற்காக 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்போது இரும்பு தடுப்புகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.